அந்த தொழிலாளர் தலைவன் நேரா முதலாளியோட அறைக்குள்ள போயிட்டு, முதலாளி நீங்க சொன்ன தேதிக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சொன்ன சம்பளத்தை விடவும் குறைவா கொடுத்துட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாராம். உடனே முதலாளி கோபமா சொல்லியிருக்காரு, ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்தா உங்களை கூப்பிட்டு வச்சு வேலையும் கொடுத்து உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறேன் பாத்தீங்களா, ஏன்டா கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒழுங்கா வேலை பார்க்கறதுனா பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் பேசி முடிச்ச உடனே கட் அப்படின்னு இருக்காரு டைரக்டர். ஏன்னா அது ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த சீன் முடிஞ்ச உடனே தொழிலாளர் தலைவனா நடிச்சிட்டு இருந்தவர் ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டாரு. இந்த முதலாளியா நடிச்சிட்டு இருந்தவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நேரா போயிட்டு மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, சார் ஏற்கனவே 4 நாள் சம்பளம் பாக்கி சார், எப்போ சார் கொடுப்பீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, எங்க போயிட போறோம், இங்கே தானே இருக்கோம், உங்களுக்கு டிஜிட்டல் முறையில் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்காரு. இதே தான் சார் 3 நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. நெற்றியின் வேர்வை துளி நிலத்தில் விழுவதற்குள் உழைத்த மக்களுக்கு கூலி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு 20 திரைப்படத்தில் ஒரு பாடல் உண்டு. அதே மாதிரி உழைத்த மக்களுக்கு உழைச்சி முடிக்கும் போதே அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்து பாருங்க, அப்ப அவங்க அடையிற மகிழ்ச்சியே தனி. ஒரு நாள் சம்பளத்தை தள்ளி போடுறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சம்பளம் கொடுக்குற இடத்துல இருந்து வேணா யோசிக்கலாம். ஆனா அந்த ஒரு நாள் எவ்வளவு சிரமமா இருக்கும் அப்படின்னு சம்பளம் வாங்குறவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். செஞ்ச வேலைக்கு முழுசா சம்பளம் கொடுக்கல அப்படின்னா உழைப்பை திருடுறீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப தப்பு. திருந்தப்பட வேண்டிய நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.